ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்ல மசாலா பிரெட் டோஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறேங்க. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்நாக்ஸுக்கும் சூப்பரா இருக்கும். இந்த மசாலா பிரெட் டோஸ்ட்டை வெறும் 5 நிமிஷத்துல ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. ரொம்ப ஈஸியாவே செஞ்சிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம மசாலா பிரெட் டோஸ்ட்டுக்கு ஒரு 5 முட்டை பவுல்ல ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ 5 முட்டையை சேர்த்துட்டேன். இதோடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேங்க. இதோடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல பெப்பர் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. ஒரு பெரிய வெங்காயத்துல பாதி வெங்காயம் மட்டும் நல்லா பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதோடவே ஒரு பச்சை மிளகாய் விதையை எடுத்துட்டு பொடியா கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. 1/4 கப் போல பால் வந்து சேர்த்துக்கிறேன். பொடியா கட் பண்ண கொத்தமல்லி தழை வந்து ஒரு 2 டீஸ்பூன் போல சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நம்ம எக்கோட நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் கொத்தமல்லி தழை எல்லாமே சேர்த்து ஒன்னா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பாருங்க, நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோட ஒரு டீஸ்பூன் போல துருவின கேரட் வந்து சேர்த்துக்கிறேங்க. முட்டைக்கோஸ் வந்து நல்லா துருவி வச்சிருக்கிறேன் கிரேட்டர்ல. அதையும் ஒரு 2 டீஸ்பூன் போல நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதோடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கேப்சிகம் நல்லா பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நம்ம காயெல்லாம் வந்து நல்லா பொடியா கட் பண்ணிக்கணும், இல்லைன்னா துருவி எடுத்துக்கோங்க. அப்பதான் பிரெட் டோஸ்ட்ல நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது நல்லா கரெக்டா ஈவனா நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகி கிடைக்குங்க. இப்ப பாருங்க, நான் ஒரு 10 ஸ்லைஸ் பிரெட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம பிரெட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற எக் மிக்சர்ல நல்லா டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எக் மிக்சர்ல நல்லா வந்து ஃபுல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கலாங்க. லைட்டா இந்த மாதிரி ஒரு டைம் மட்டும் முன்னையும் பின்னையும் நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துட்டோம்னா போதும். ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா பிரெட் வந்து ஊறி பிஞ்சு விழுக ஆரம்பிச்சிரும். இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சிருக்கு. கொஞ்சமா பட்டர் அப்ளை பண்ணிட்டு நம்ம மசாலா பிரெட்டை உள்ள வச்சுக்கலாம். இப்போ பிரெட் மேல கொஞ்சமா துருவின கேரட் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப அதிகமா சேர்த்தாம அளவா ஒரு 1/2 டீஸ்பூன் போல மட்டும் துருவின கேரட் வந்து சேர்த்திருக்கேன். இப்போ அப்படியே திருப்பி போட்டுருவோம். இந்த சைடும் கொஞ்சமா துருவின கேரட் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. மேல நல்லா பட்டர் அப்ளை பண்ணிட்டு நல்லா வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டருக்கு பதிலாக நீங்க கீ கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கிறேங்க. அவ்வளோதான், நம்மளோட பிரெட் டோஸ்ட் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் மசாலா பிரெட் டோஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஈவினிங் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸா கொடுக்கறக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிறக்கும் ரொம்பவே ஃபில்லிங்கா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.